டெய்ஸி, அம்மா வருவாங்கன்னு சொன்ன இவ்வளோ நேரம் ஆகியும் அம்மா வரவே இல்லையே. நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது? வந்துருவாங்க ரோசி, சீக்கிரம் வந்துருவாங்க. அம்மா கால் பண்ணும்போது நம்ம வீடெல்லாம் பெயிண்ட் பண்ணதை சொன்னேன். அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அதை பார்க்கறதுக்காகவே சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்த உடனே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்க போகுது. நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், நானும் அதே தான் நினச்சிட்ருக்கேன். அவங்க வந்தால் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டோட பெயிண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ரோசி ரோசி, அங்கே பாரு, அம்மா வந்துட்டாங்க. ரோசி, டெய்ஸி எப்படி இருக்கீங்க? எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? ஆமாம்மா, உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நாங்கள் சொன்னோம்ல பெயிண்ட் பண்ணிட்டோன்னு. வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், என்ன இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க! வீடு பெயிண்டிங் அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பெயிண்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நான் ஏதோ கிறுக்கி தான் வைக்க போகிறீங்கன்னு நினச்சேன். நம்ம வந்து கண்டிப்பாக ரீபெயிண்ட் பண்ண போகிறோன்னு யோசித்தேன். ஆனால் இது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்டெப்ஸ் வச்சுருக்கீங்க, மேலே அழகாக செடியெல்லாம் வச்சுருக்கீங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்களே. அம்மா, இதை நாங்கள் தனியாக பண்ணலம்மா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு தான் பண்ணோம். முக்கியமாக சின்ன அவன் தாம்மா இந்த பெயிண்டிங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட அவன் தான் வச்சான். ஓ அப்படியா? சரி, சின்ன எங்க? நான் வரும்போது அவனை கூப்பிட்ருக்கலாம்ல. நான் அவனை பாராட்டியிருப்பேன்ல. அவன் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கான். அம்மா, அவனுக்கு நீங்கள் இன்னைக்கு வரீங்கன்னு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பான். நான் அவனை ஒரு நாள் கூப்பிடுறேன், நீங்கள் அப்போ அவனை பார்த்து பேசுங்க. கண்டிப்பாக வர சொல்லு. லில்லி கூட ஹெல்ப் பண்ணால. ஆமாம்மா. சரி, அப்போ 2 பேரையுமே நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. அவங்க 2 பேரையும் பார்க்கணும். வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்பா பார்த்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். எங்கம்மா, அப்பா வரலையா? இல்லைம்மா, அப்பாவுக்கு இன்னும் வேலை முடியறதுக்கு 1 வீக் ஆகும். அதனால் 1 வீக் கழிச்சு தான் அப்பா வருவார். சரி, பாட்டி எங்க? பாட்டியை உங்களை பார்த்துக்க சொல்லி தானே விட்டுட்டு போயிருந்தேன். அவங்க எங்கே போனாங்க? பாட்டி உள்ளே இருக்காங்கம்மா, வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை முதல்ல கொடுக்குறேன். கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்ன கிஃப்ட்டுமா வாங்கிட்டு வந்தீங்க? எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. நான் ஃபோன் பேசும்போது நீங்கள் சொன்னீங்க வீடெல்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோன்னு. எப்படி இருக்குன்னா நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்கல்ல, ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப சர்ப்ரைஸ். என்ன கிஃப்ட்டுன்னு உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது. அம்மா, என்னம்மா நீங்கள் கெஸ் பண்ண முடியாத கிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குமா. ப்ளீஸ்மா, சீக்கிரமாக தாங்க. ஆமாம்மா, ப்ளீஸ்மா, சீக்கிரம் தாங்க. ஐயோ, என்னம்மா இவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன இதெல்லாம்? ஃப்ரோசன் எல்சா ஆனா பார்பியோட ஸ்டேஷ்னரி கிட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிறீங்க? ரோசி, இங்கே பாரு, அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்சா ஆனா பார்பியோட ஸ்டேஷ்னரி கிட். அம்மா, இது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லைம்மா. எங்ககிட்ட நார்மலான ஸ்டேஷ்னரி கிட் தான் இருக்குது. இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இல்லவே இல்லை. இது நிஜமாவே சர்ப்ரைஸ் தான். எனக்கு தெரியும் இது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு. எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். 2 பேருமே இதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேம்மா. ரோசி, அம்மா சொல்கிற மாதிரி நம்ம எல்லாமே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்போ தான் நம்ம எல்லா ஸ்டேஷ்னரி ஐட்டமும் யூஸ் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணலாம் வா. நான் ஃபஸ்ட்டு இந்த பார்பியோடதை கட் பண்ணி உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். இதில் நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கொட்டிடுறேன். இங்கே பாரு, ஷார்ப்னர். இதுவும் பிங்க் கலர்லேயே இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்பி இது போட்டிருக்கு பாரு, பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, எரேசர் கூட பிங்க் கலர்லேயே இருக்குது. ஃபுல்லாக எல்லாமே பிங்க் தான். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் பென்சில் பாரு, பென்சிலில் இந்த பார்பியோட பிக்சர் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. இந்த சிசர் பாரு, இது பிங்க் கலரில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ரோசி. ஆனால் ப்ளூவில் கொடுத்துட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்து என்ன பாரு. இங்கே பாரு, ரூலர் கூட பிங்க் கலரில் இல்லை, வேறு கலரில் இருக்குது. ஆனால் சைடில் பார்பியோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த ரூலர் பாரு, வித்தியாசமாக இருக்குது. இதில் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, கீழே பாரு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்ட்டுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இங்கே பாரு, ஸ்டிக்கர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்பி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் சூப்பராக இருக்குது. இதை நான் நோட்டில் ஒட்ட போகிறேன். இல்லை இதை நோட்லலாம் ஒட்டக்கூடாது, மிஸ்ஸை திட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாத. இங்கே பாரு, பெரிய பெரிய ஸ்டிக்கர்லாம் இருக்குது. ரொம்ப டிசைனில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், நிறைய கொடுத்துருக்காங்களே. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அம்மா, ரொம்ப சூப்பராக வாங்கி கொடுத்துருக்கீங்கம்மா. நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. சரி, இது இருக்கட்டும். பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்து பாருங்கள். பாக்ஸா? இருங்க, நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸும் ப்ளூ கலர்லேயே இருக்கேம்மா. பிங்க் கலர் கிடைக்கலையா? இல்லைம்மா, பிங்க் கலர் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ப்ளூ கலர் கொண்டு வந்தேன். பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்குமா, நல்லா இருக்கு. இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பார்பியை பார்க்கும்போது உங்களை மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குமா? என்ன மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கா? ஆமாம்மா, உங்களை மாதிரி தான் இருக்குது. உள்ளே பார்க்கலாம். உள்ளே இங்கே பென்சில், பென் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது?
பென்சில், இந்த பென்சிலும் பார்பி பிக்சர் போட்டிருக்கு. இந்த ரூலர் பார் ரோசி, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இங்கே பார்பின்னு எழுதியிருக்கு, பார்பி பிக்சர்ஸ்லாம் இருக்கு. இங்கே பாரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டேபிள்லையும் பார்பி பிக்சர் இருக்கு. நம்ம இதில் என்னென்ன நம்மளுக்கு டைம் டேபிளோ அதை எழுதி இதில் ஒட்டிட்டோன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நம்ம பார்க்க ஈஸியாக இருக்கும். இதில் எரேசர் மட்டும் பிளெயின் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அம்மா பார்பி பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குமா. எல்லா ஐட்டமுமே பார்பி, இது நல்லா இருக்கு. சரி, நீ பார்பி இது பார்த்த, இப்போ நான் எல்சா அதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார், பவுச் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குமா. இதில் சூப்பராக ஆனா அண்ட் எல்சாவோட ஃபோட்டோ இருக்குது. பென்சில் மாதிரியே இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏதோ உள்ளே போட்டு வச்சுருக்கீங்க. என்னது இது? ஏதோ லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. என்னம்மா லிப்ஸ்டிக்லாம் இதில் போட்டிருக்கீங்க? இது லிப்ஸ்டிக்கா? ஓப்பன் பண்ணி பாரு. இருங்க, ஓப்பன் பண்ணுறேன். அம்மா லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அப்படி எதுவும் வரலையேம்மா. இது லிப்ஸ்டிக் இல்லை, இது எரேசர். என்னது எரேசரா? என்னம்மா சொல்கிறீங்க? இவ்வளோ சூப்பராக இருக்கே, லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்குது. இங்கே எல்சா ஆனாவோட பிக்சர் கூட கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா. இந்த பவுச் கலர் பென்சில்ஸ், ஸ்கெட்சஸ் இந்த மாதிரி நிறைய போட்டு வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. லென்த்தாக பெருசாக இருக்குமா. இது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. பென்சில் மாதிரியே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரோசன் செட், இது சூப்பராக இருக்குமா. இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு செட்லேயே நிறைய இருக்கே. ரோசி ரோசி, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ரோசி. சரி, நீயே ஓப்பன் பண்ணி பாரு. இந்த பாக்ஸ் அப்படியே ஸ்டீல் பாக்ஸ் மாதிரி இருக்குமா, ஆனால் மேலே பிக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. பின்னாடி பாருங்களேன், டேபிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் அப்படியே பிளெயினாக இருக்குது. உள்ளே எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் இது மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பென்சில், 2 பென்சில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ரோசி, உனக்கு ஒரு பென்சில், எனக்கு ஒரு பென்சில், 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க எரேசர் பாருங்க, மேலே அப்படியே பிக்சர் போட்டிருக்கு, ஆனா எல்சாவோட பிக்சர். உள்ள ஒயிட் கலரில் இருக்கு, ஷார்ப்னரும் ப்ளூ கலரில் இருக்கு. இது ரெண்டுமே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு. நெக்ஸ்ட் க்ரையான்ஸ். நான் அந்த க்ரையான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இங்கே பாருங்க, மேலே அவங்களோட பிக்சர் இருக்கு, பின்னாடி ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுக்குள்ளே டோட்டலாக ஒரு 8 க்ரையான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 8 க்ரையான்ஸுமே நல்லா இருக்கு, யூஸ் பண்ணலாம். நான் என்னோட கிராஃப்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிப்பேன். ரோசி, நீயும் யூஸ் பண்ணிக்கோ, உனக்கும் கொடுப்பேன். இந்த ஃப்ரண்ட் சைடு தான் நீங்கள் பார்த்தீங்க, பேக் சைடு நீங்கள் பார்க்கவே இல்லையே. இதில் என்ன இருக்குது பாருங்க. என்னம்மா இருக்குது? பேக் சைடில் ஒன்றும் இல்லையே, பிளெயினாக தான் இருக்குது. இங்கே மேலே பாருங்க, ப்ராக்டிஸ் ரைட்டிங்னு போட்டிருக்கு. ஆமாம், இது ப்ராக்டிஸ் ரைட்டிங்காக யூஸ் பண்ணுறது. இதில் ஒரு பென் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. மேலே என்னம்மா ரப்பர் மாதிரி இருக்குது? இது கேப். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ள மார்க்கர் இருக்கும். மார்க்கரில் இப்போ நான் சும்மா அப்படியே ஏபிசிடின்னு போடுறேன் பாருங்கள். இதை எழுதிட்டு இதை நீங்கள் அப்படியே மூடிட்டு மேலே அந்த ரப்பர் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதை வச்சு நீ அப்படியே இதை எரேஸ் பண்ணிடலாம். என்னம்மா சொல்கிறீங்க? எரேஸ் பண்ணலாமா? ஆமாம், ஃபுல்லாக எரேஸ் ஆகுது. இங்கே பாரு ரோசி, ஃபுல்லாக எரேஸ் ஆயிடுச்சு. அம்மா எப்படிம்மா இது ஃபுல்லாக அப்படியே அழிஞ்சிருச்சு? ஆமாம், இது அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் ரைட்டிங்னா நீங்கள் இந்த மார்க்கர் வச்சு எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வேணான்னா ஈஸியாக அழிச்சிடலாம், திரும்ப திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல. அம்மா, இது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குமா. நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ரோசி, ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. பார்க்குற உங்களுக்கும் இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.